ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தான். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீட் 2024 மெயின் ஹியரிங்கில் என்னென்ன விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணது என்னதுன்னா, ஆனால் ரீநீட் இருக்கா, ரீநீட் இருக்கிற மாதிரியே சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸில் வந்து ரீநீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்னோட ஒரே பதில் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரையும் இந்த டயத்து வரையும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வரையுமே ரீநீட்டுக்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது. ரீநீட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது. ஸோ இப்போ வரையுமே இந்த மினிட் வரையுமே நோ ரீநீட் தான், நோ ரீநீட் தான். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஓகேங்களா? நோ ரீநீட் தான். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணணுமானே அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ நான் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கிட்டிருந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்னங்கிற கன்க்ளூஷன்ஸ் தெரிஞ்சிடும். ப்ளீஸ் வெயிட். ஓகேங்களா? இப்போ வரையுமே நம்மளுக்கானது நோ ரீநீட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹூடாஸ் தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு மாஸ் பேப்பர் லீக் மீன்ஸ் என்னன்னா ஆல் ஓவர் இந்தியாவுமே ஒயிட் ஸ்ப்ரெட் பேப்பர் லீக் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ஒரு எந்த ஒரு ஃபுட்டிங்ஸுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேசஸ்ல மட்டும் தான் லீக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதை நாங்கள் ஏத்துக்கிறோம். ஐ மீன்ஸ் பாட்னா, ஜார்க்கண்ட் அந்த மாதிரி பிளேசஸ்ல நீங்க லீக் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, அதை நாங்க ஒத்துக்கொள்கிறோம். பட் ஆல் ஓவர் இந்தியாவுமே வந்து பேப்பர் லீக் நடந்ததுக்குரிய எந்த ஒரு ஃபுட்டிங்குமே இல்லை அப்படிங்கறத தெளிவா வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது ஒரு கடைசி மினிட்ல வந்து ஒரு அப்படியே ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு இப்போ ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட்னு ஒன்று கிளைமேக்ஸ்னு சொல்றோம்ல, அதே மாதிரி எஸ்டர்டே கிளைமேக்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மாணவி 711 மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த 711 மார்க் வாங்கினவங்க கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா, பிசிக்ஸ்ல நான் ஆட்டம் கொஸ்டின் அட்டன் பண்ணல, எனக்கு வந்து அது கன்ஃபியூஷனா இருந்துச்சு, 2 ஆப்ஷன் வந்துச்சு. சப்போஸ் அதை அட்டன் பண்ணி மிஸ்டேக் ஆகுறதுக்காண்டி தான் நான் அட்டன் பண்ணல. சப்போஸ் நானும் அட்டன் பண்ணியிருந்தேன்னா 715 மார்க்ஸ் வந்திருக்கும், நான் இன்னும் ரேங்க்ல முன்னாடி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்கான். இதை வந்து ஒரு நியர்லி 3 o'clock மேல வந்து ஒரு லேடி அட்வொகேட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கேஸ் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஜட்ஜஸ் இதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இதுக்கு எப்படி ஒரு கொஸ்டினுக்கு 2 பதில்கள் இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் ஒரு இது அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு பதில்கள் தான் இருக்கணும். ஒரு கொஸ்டினுக்குன்னா ஒரு பதில் தான், 2 3 ஆன்சர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எது கரெக்டான ஆப்ஷன்ஸ், மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர் எது? 2 ஆப்ஷன் சொல்றீங்க, செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் சொல்றீங்க. பட் இந்த 2ல எது மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லணும். நிறைய செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கலாம். பட் அந்த பொண்ணு 711 வாங்குச்சுல, அந்த பொண்ணு எழுதின கொஸ்டின் பேப்பர்ல 19வது கொஸ்டின் சொல்லி இண்டிகேட் பண்ணிருக்காங்க. பட் மத்த கொஸ்டின் பேப்பர்ல வேற கொஸ்டின்ஸா இருக்கலாம், அந்த ஆட்டம் கொஸ்டின்ஸ். இப்ப இதனால வந்து ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய நிபுணர்ல வச்சு நம்மளுக்கு வந்து அதை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸ்லயும் வந்து எது மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர்ஸ்னு சொல்லிட்டு. இதுல நிறைய பேர் எனக்கு அசம்ஷன்ஸ் நேத்து கொடுத்ததுல என்னன்னா, ஆனா 720 மார்க்ல இருந்தே கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்ல 710ல இருந்து 16ல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிசிக்ஸ்ல அந்த ஒரு கொஸ்டின்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரையும் அந்த கொஸ்டின்ஸை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் கால்குலேட் 760. 716ல இருந்து கண்டிப்பா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. 720ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? டெஃபினெட்லி. ஏன்னா வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்கு, 2 ஆன்சர்ஸ்ங்கிறது இருக்கு. அந்த 2 ஆன்சர்ஸ்ல எது மோர் அப்ரோப்ரியேட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பதில். ஓகேங்களா? ஸோ 720ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 716 கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அந்த பிசிக்ஸ் கொஸ்டினையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐஐடி நிபுணர்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொன்னாங்க அப்படின்னா, 4 லட்சம் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட என்ன மார்க்ஸ் இப்ப இருக்கோ அதே சேம் மார்க்ஸ் இருக்கும். அதே செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொன்னாங்க அப்படின்னா, அதே 9 லட்சம் மாணவர்களுக்கு -5 மார்க்ஸ் உறுதி கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி நிபுணர்கள் வந்து 2வது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, 4 லட்சம் பேத்துக்கு என்ன யார் அந்த செகண்ட் ஆப்ஷன் எழுதிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சேம் மார்க் அப்படியே மெயின்டைன் ஆகும். சப்போஸ் நீங்க 4th ஆப்ஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -5 மார்க்ஸ் டெஃபினெட்லி. ஓகேங்களா? ஸோ இப்ப அதே ஐஐடி நிபுணர்கள் வந்து 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, 9 லட்சம் பேர் யார் அந்த 4th ஆப்ஷன் போட்டிருக்கீங்களோ, அந்த ஆட்டம் கொஸ்டின்ஸ்க்கு யார் 4th ஆப்ஷன் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே என்ன மார்க்ஸ் இப்ப இருக்கோ அதே சேம் மார்க்ஸ் மெயின்டைன் ஆகும். அந்த 4 லட்சம் பேர் அந்த செகண்ட் ஆப்ஷன் போட்டிருப்பாங்களா, அந்த 4 லட்சம் பேத்துக்கு -5 மார்க்ஸ் இருக்கு.
இதுல மெயின் கன்க்ளூஷன் இன்னைக்கு தான் இருக்கு. ஏன்னா வந்து கடைசி டைம்ல ஒரு மெயின் ட்விஸ்டே இதுதான். செகண்ட் அந்த பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ் கேட்கறது என்னன்னா, ஆனா அந்த ரேடியோ ஆக்டிவ் கொஸ்டின்ஸ் ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே எல்லாம் விட்டாங்களா? அதெல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷன்னா அத பத்தி யாரும் கேஸ் போடல போல, அத பத்தி பேசல. சோ அதுதான் மெயின் மேட்டர். பட் இப்போதைக்கு இந்த 2ல தான் ஏதாச்சும் ஒண்ணு நடக்க இருக்கு. ஃபார் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 4 லேக் ஸ்டூடண்ட்ஸ் ரிமைன் சேம் மார்க்ஸ். ஓகேங்களா? அந்த மெயின் அந்த அவங்களோட அந்த 4 லட்சம் பேர் யார் யார் செகண்ட் ஆப்ஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு அந்த மார்க்ஸ் மெயின்டெயின் ஆகும். கரெக்ட்ன்னு சொன்னா. அதே மாதிரி 9 லட்சம் பேத்துக்கு -5 மார்க்ஸ். இப்ப சப்போஸ் 4த் ஆப்ஷன் தான் கரெக்ட்ன்னு சொன்னாங்கன்னா, 9 லட்சம் பேத்துக்கு வந்து அந்த மார்க் வந்து மெயின்டெயின் ஆகும். இப்ப என்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மெயின்டெயின் ஆகும். அந்த 4 லட்சம் பேர் செகண்ட் ஆப்ஷன் போட்டவங்களுக்கு -5 மார்க்ஸ் கண்டிப்பா குடுத்துருவாங்க. சோ இதுல என்னங்கிற இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து இன்னைக்கு 12 மணிக்குள்ள காலையில ஆஃப்டர்நூன் 12 மணிக்குள்ள கண்டிப்பா வந்து அந்த ஐஐடியினுடைய ரிப்போர்ட்ட வந்து அந்த ஐஐடி இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து 12 12 பிஎம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன்குள்ள நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான வெர்டிக்ட் நம்மளுக்கு இன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. சோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீநீட்டுக்கு எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கல. அத பத்தி பேச்சுவார்த்தையும் எடுக்கல. அதே மாரி கவுன்சிலிங்க்கு எந்த ஒரு ஸ்டே அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு எதுவுமே சொல்லல. சோ ப்ளீஸ் வெயிட். இந்த பிசிக்ஸ் கொஸ்டின் தான் இப்ப நம்மள டிட்டர்மினேஷன் பண்ண போது. இதுல செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, மேபி கட் ஆஃப்ல சேஞ்சஸ் அவ்வளவா வராது. மேபி ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்ன்னு சொன்னா சாரி செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்ன்னு சொன்னாங்கன்னா மேபி கட் ஆஃப்ல சேஞ்சஸ் வரும். கட் ஆஃப்ல சேஞ்சஸ் வரும். டெஃபினெட்லி கட் ஆஃப்ல சேஞ்சஸ் வரும். பட் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா கட் ஆஃப்ல அவ்வளவா டிஃபரன்ஸ் வராது. மேபி 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் வரும். பட் இங்க செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட்ன்னு சொன்னாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு 3 மார்க்ஸ் கிட்ட நம்மளுக்கு 3 to 4 மார்க்ஸ் கிட்ட நம்மளுக்கு கட் ஆஃப் சேஞ்ச் வரும். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனால ரேங்க் ஆல்சோ சேஞ்சஸ் ஆகும். இப்ப யார் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கலாம் பின்னாடி போவாங்க. பின்னாடி இருக்கவங்க சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து முன்னாடி வருவாங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு இன்னொரு ட்ரெண்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த இதை தான் நான் இதில் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு பூஸ்டப் ஆகும். நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.